நீ 2 பக்கமும் நில்லு, உனக்கு அம்மா தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஏதாச்சும் இப்போ காலையில் எழுந்து ஒரு வேலை செய்யலைன்னா ஒருத்தவங்களை திட்டுறது தப்பு இல்லை, சரி சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாம். அதவே மீண்டும் மீண்டும் தினமும் காலையில் எழுந்ததும் ரொட்டேட் அதுவே தினமும் நடக்குது. அவங்க பொண்ணாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க பொண்ணா நினச்சிருந்தா அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வார்த்தையெல்லாம் விடுவாங்க. நானும் பேசினேன், நான் பேசலன்னு சொல்ல மாட்டேன். அவங்க பேசினது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன். ஒரு சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், இப்படி பார்த்துக்கணுன்ற அந்த ஒரு இதுவே கிடையாது அவங்களுக்கு. ஒஸ்ட்டாக நடந்துக்கிட்டாங்க எங்கிட்ட. 3 டைம் உள்ளே போயிருக்காங்க. லாஸ்ட் டைமில் இவங்க அம்மாவும் சரி இவங்க தம்பியும் சரி யாருமே வர கிடையாது. நான் கோயம்புத்தூரில் போய் 1 இயர் ஒர்க் பண்ணி ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இவங்க போலீஸ் கண்டுபிடிச்சி இவங்க வந்து போலீஸ்கார் அடிச்சிட்டாங்க. அடித்ததுனால பிரச்சனை ஆகிடுச்சுன்னு தான் இவங்க கோயம்புத்தூர் போனாங்க. கோயம்புத்தூர் போயிட்டு ஒரு 3 மாதம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பிடிச்சிருச்சு. பிடிச்சி எங்கள் அம்மா இல்லைன்னா இவங்க வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அப்போ கூட உங்கள் தம்பி இவங்க அம்மா ஒருத்தருமே வந்து பார்க்க கிடையாது. நான் அதை கூட கேட்டேன், சொன்னேன், இந்த பாரு எங்கள் அம்மாவாக இருக்கிறதுனால வந்து பார்த்தாங்க, வெளியே கூப்பிட்டாங்க. 3 டைம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு டைம் கூட வந்து பார்க்கவே கிடையாது. நீங்க தான் அப்ப பேச விட்டு அதை வச்சிருந்தீங்களா? நான் சொல்லுங்க, நான் என்னைக்குன்னா உன் தம்பியை போய் பார்க்காத பேசாத நான் சொல்லியிருக்கிறேன்னு கேளுங்க. மேடம், அவங்க தம்பிக்கு உள்ள போய்க்கும் போது நான் ஒழுங்கா என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அப்புறம் எப்படி நான் கொடுமை பண்ணுவேன்? நான் 1 வருஷம் பேசாம மேம், அம்மாட்ட 1 வருஷம் பேசாம கிடையாது. பொங்கலுக்கு வந்த போது கூட உன்னை ஏன் இந்த வேலை செய்யல அந்த வேலை செய்யல, உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தனா இல்லையா வாட மனசார என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பழையச ஃபர்ஸ்ட் பேசுங்க. நீங்க ஸ்டார்டிங்ல இப்ப எண்டிங்ல பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து கல்யாணம் 1 வருஷம் ஆச்சு. நான் வந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பையன் கூட போயிட்டேன். நான் எப்போ ஒரு வருஷம் கழிச்சு பிடிக்காம தான் நான் போனேன். நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும். இவங்களை பிடிக்காம தான் நான் அப்பயும் சொன்னேன், உன்னை பிடிக்கலன்னு தான் நான் போனேன். இந்த பையனை முன்னாடியே லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக தான் உங்க அப்பா அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணாரு. அது சொல்லவே இல்லை. நீ நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு நீ சொல்லியிருந்தா கூட நாங்க கேட்காத விட்டுட்டு போங்க. நாங்க விட்டுருப்போங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் நான் 1 வருஷம் இருந்தேன். இவங்க எப்படின்னா ஒரு அன்டைம்ல வீட்டுக்கு வருவாங்க. 2 நாள் 3 நாள் கழிச்சு என் தொழில் இப்படிதான் இதுல சம்பாரிச்சு பொழைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீ 10 ரூபாய் சமைச்சாலும் 10 ரூபாய் சம்பாதிக்கணும்னா அதுல 5 ரூபாய் செலவு பண்ணிட்டு 5 ரூபாய் எடுத்து வைக்கலாம், தப்பே கிடையாது. நீ அதுலயே 24 மணி நேரம் அதுலயே இருக்கிறது, நைட் அன்டைம்ல போயிட்டு லோடு ஏத்திட்டு வர்றது, அன்டைம்ல தான் போவாங்க. தூங்காம 2 மணி முடி வெயிட் பண்ணியிருக்கேன் நான். மேடம் நான் தான் முன்னே சொல்லிட்டேன், செஞ்சே திருந்தி தான் ஒதுங்கி போயிட்டு ஒரே 2 டைம் நான் செய்யாத சொல்லி கேச போட்டாங்க. பிடிக்காம தான் நான் ஒதுங்கினேன்.